நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அருகே எப்பநாடு கிராமத்தில் உள்ள பல மலைகளில் லட்சக்கணக்கில் பூத்து குலுங்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். மலைப்பகுதி முழுவதும் நீல நிறத்தில் ரம்மியமாக மலர்கள் பூத்து காட்சியளித்து வரும் நிலையில் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் கிராமம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி. குறிஞ்சி செடி அல்லது நீலக்குறிஞ்சி என்பது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பரவலாக வளரும் ஒரு செடியாகும். இதில் பூத்து குலுங்கும் நீல மலர்களினால் இம்மலை பிரதேசம் நீல நிறத்தில் தோன்றுவதால் தென்னிந்தியாவில் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ள நீலகிரி மலைத்தொடரில் நீலக்குறிஞ்சிகள் அதிக அளவு பூப்பதால் நீலகிரி மலை என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. குறிஞ்சி 200 வகை செடிகள் காண கிடைக்கின்றன. அவை அத்தனையும் ஆசிய நாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. அவற்றிலும் 150 வகைகள் வரையில் இந்திய நாட்டில் மட்டுமே காணப்படுகின்றன. இன்னும் குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைகளில் மட்டுமே வளர்கின்றன. பழந்தமிழர்களின் நிலவகை வகுப்பில் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி துணையாக குறிக்கப்படுகின்றன. இது தமிழரின் மலை நிலத்துக்கும் இந்த செடிகளுக்கும் இடையேயான பிணைப்பை காட்டுகின்றன. இவ்வகை நீலக்குறிஞ்சி மலர் செடிகள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளர்கின்றன. 30 முதல் 60 சென்டிமீட்டர் உயரம் வரையில் இருக்கும் பிரகாசமான அதன் ஊதா பூக்கள் கோவில் மணிகளின் உருவம் கொண்டவை. தற்போது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எப்பநாடு கிராமத்தை சுற்றியுள்ள கோரனூர், எடக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயரமான மலை தொடர்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. இதனால் தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வருகை இப்பகுதிக்கு அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய இந்த நீல குறிஞ்சி மலர்களை கண்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் தாவரவியல் துறை பயிலும் மாணவ மாணவிகளும் புகைப்பட கலைஞர்களும் இப்பகுதிக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். தற்போது எப்பநாடு பகுதியில் உள்ள மலை தொடர்களில் குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளதால் மலை முகடுகள் முழுவதும் நீல நிறத்தில் ரம்மியமாக காட்சியளித்து வருகின்றது. குறிஞ்சி மலர் என்பது தமிழ் சங்க இலக்கிய வரலாற்று சிறப்புமிக்க மலர்களில் ஒன்றானது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஒப்பனை மேலே ஒப்பனை இது எப்போ நான் பனிஷ்மெண்ட் ஒன்று நானே காய்ச்சி பண்ணேன் நாங்கள் குடித்தா